உனக்கு தெரியாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா நீ இப்படி நினைக்கலையோன்னு எனக்கு தோணுது. உனக்கு கிடைச்ச வேலை சின்னதோ பெருசோ, உனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு உனக்கு தெரியும்ல. அது நீ என்கிட்ட சொல்லாம ஏன் மறைக்கணும்? யாரோ 10 பேரோட 11வது ஆளா நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி சும்மா போற போக்குல அப்படி சொல்லிட்டு போற. அது எனக்கு ஹர்ட் ஆகும்ல. இங்க பாரு கயல், நமக்கு கல்யாணம் ஆகி இங்க வந்த நாள்ல இருந்து நீதான் என் உலகம்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன் குடும்பம் தான் என் குடும்பம் நான் நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கும் போது நீ எனக்கு என்ன பிரியாரிட்டி கொடுக்கறேன்னு எனக்கு நினைக்க தோணுமா இல்லையா? அதான் என் கோவம். இத ஒரு கோவன் கூட சொல்ல முடியாது. இது ஒரு வருத்தம் கூட சொல்லலாம். மாமா, இப்போ இதுதான் உங்க பிரச்சனையா? இல்ல, நான் ஆக்சுவலா அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்ல. நான் எந்த விஷயமும் மறைக்கல. நமக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் அமையல. உங்களுக்கே நல்லா தெரியும், மூர்த்திய காணோன்னு ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் சோனியா மேடம் வீட்டுக்கு வந்தாங்க, நம்ம அவங்கள கவனிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திரும்பவும் மூர்த்தி வீட்டை விட்டு போறேன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். ஒண்ணு போனா ஒண்ணுன்னு பிரச்சனை வந்துகிட்டு தானே இருந்தது. நம்ம சந்தோஷமா இருந்திருந்தா நான் இதை கண்டிப்பா சொல்லியிருப்பேன்ல. ஆனா நடக்கிற பிரச்சனைக்கு நடுவுல நான் சொல்ல தவறிட்டேன். அதான் சொல்லாம மிஸ் பண்ணிட்டேன். இல்ல, இத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் எல்லாம் எனக்கு இல்ல. நான் போய் உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்த மறைப்பேனா? என்னோட கஷ்டம், சந்தோஷம், சோகம், அழுக எல்லாத்தையும் பார்த்தவர் நீங்க. என் குடும்பத்தை கிட்ட கூட சொல்லாத சில விஷயங்களை உங்ககிட்ட தானே நான் ஷேர் பண்றேன். எனக்கு எல்லாமே நீங்க தான். நானே மறைக்கணும்னு நினைச்சாலும் என் மனசு என்ன மறைக்க விடாது. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உங்ககிட்ட சொல்லும் போது அந்த பாரமே பாதியா குறைஞ்ச மாதிரி இருக்கும்.